ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நண்டு ரசம் தான் செய்ய போகிறோம். ரசனாவே நம்மளுக்கு எல்லாருமே தெரியும். இது ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். அதுவும் இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமானது கூட. நான் இன்றைக்கி 2 நண்டு நல்லா சுத்தப்படுத்திட்டு இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். அப்போ தான் நம்ம ரசம் செய்யும் போது நல்லா சுவை இறங்கி ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இப்போ இருக்கிற பொருட்கள்லாம் பார்த்தலாம். நான் இன்றைக்கி சிம்பிளாக செய்கிறனால கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சோண்டு மிளகு எடுத்துருக்கேன். இதோட அளவுகள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன கரண்டியில் அரை கரண்டி போட்டிருக்கிறேன். நீங்கள் எவ்வளோ ரசம் வைக்க போகிறீங்களோ அவளுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா இடிச்சிக்கலாம். நான் தினைக்கும் ரசத்துக்கு மெழுகு தான் நல்லா மையாக இடிச்சுக்குவேன். மற்றதெல்லாம் ஒன்றும் பதியாக தான் இடிச்சுக்குவேன். ஒரு 2-3 இடிப்பட்டாலே நம்மளுக்கு போதும். சீரகம் சீக்கிரமே அடப்பட்டுணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லைட்டாக வறுத்துக்கோங்க. சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றாமல் லைட்டாக வறுத்துட்டிங்கன்னா அது நம்மளுக்கு இடிக்கும் போது நல்லா சீக்கிரமாகவே அது இடிப்பட்டுரும். இப்போ இது கூடயே கழுவி வச்சுருந்த 8 இல்லை 9 பூண்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு 2-3 வாட்டி இடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி இடிப்பட்டாலே போதும். இது கூடயே ஒரு தக்காளி கவி சின்னதாக வெட்டி இதையும் நல்லா இடிச்சுக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் நல்லா எடுத்துக்கி இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ தேவையான பொருட்கள்லாம் பார்த்தோம்னா ஒரு வெங்காயம் நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லி, 3 வரமிளகா, தாளிக்கிறது தாளிப்பு. இதில் நான் ஒரு ஜாமம் மாற்றிட்டேன் கருவேப்பிலை. நீங்கள் அதை சேர்த்து வச்சுக்கோங்க. தேவையான தண்ணி. இப்போ சட்டி வச்சுட்டு நல்லா சூடுபடுத்திக்கோங்க. நல்லா சூடுபடுத்தியான தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே தாளிப்பு போட்டுக்கோங்க. தாளிப்பு நல்லா பொரிஞ்சோன்னே வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு. அது கூடயே வரமிளகாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயிலேயே. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கழுவி வச்சுருந்தோம், சுத்தப்படுத்தி வச்சுருந்தோம்ல நண்டு, அது இது கூட சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்குங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. நண்டு கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடயே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க எண்ணெயிலேயே. இப்போ பாருங்கள், நல்லா நிறம் மாறிச்சு. தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அவ்வளோக்கு நீங்கள் ரசத்துக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூட இடித்து வச்சுருந்தோம்ல ரசத்தோட, அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. தேவையான மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. பொதுவாகவே நம்ம ரசம் வைக்கும்போது ரசத்தை கொதி விட மாட்டோம். ஏன்னா கொதிஞ்சின்னா அது அவ்வளோ ருசியாக இருக்காது. இந்த ரெசிபியும் அதே மாதிரி தான். நீங்கள் பயப்பட தேவையில்ல. ஒரு சமயம் அந்த நண்டு வேவாமல் இருக்குமோ அந்த மாதிரி பயப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம முதல்லே எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்காச்சு. அந்த வதக்குற டைமில் நண்டு நல்லா வெந்திருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொதி வரும்போது நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ரொம்ப கொதிக்கக்கூடாது, அப்படின்னா அவ்வளோ ருசியாக இருக்குதுன்னு நம்ம ரசம். இந்த மாதிரி லைட்டாக கொதி வரும்போது நம்ம கொத்தமல்லியை தூவி நல்லா கலந்து விட்டுப்போம். நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கடைசியாக தான் நம்ம உப்பு போட போகிறோம். ஏன் இந்த மாதிரி செய்யறோன்னா அப்போ தான் ஒன்றும் சுவையாக அதிகமாக இருக்கும். நம்மளுக்கு கடைசியாக உப்பு போடும்போது இந்த சூட்டிலே நம்ம உப்பு போட்டுக்குவோம். உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டிங்கன்னா அந்த உப்பு நல்லா கலந்து எல்லாத்துக்கும் சுவை கொடுத்துரும். இந்த மாதிரி நம்ம ரசம் வச்சுட்டு குடிச்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். வித்தியாசமான ஒரு ருசியும் கிடைக்கும். இப்போ நம்ம உப்பு போட்டாச்சு, நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. கலரும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. சாப்பிட்றது ரொம்பவே சுவையாக இருந்துச்சு. நீங்களும் மிஸ் பண்ணிடாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனலுக்கு நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, கீழே உள்ள சப் பட்டனை அமுத்தி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அமுத்திடுங்க. அப்போ தான் புது வீடியோ
உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் புது புது ரெசிபியோடு உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். பாய்.